அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படின்னா சந்தோஷம் பாடலாமா? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எப்போதுமே சந்தோஷமா இருக்க வேண்டும், எப்போதுமே மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நமக்கு பல்வேறு தேவைகள் இருக்கும், பல்வேறு குறைவுகள் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும், உபத்திரங்கள் இருக்கும். ஆனா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். ஆமா, ஸ்தோத்திரம். நம்ம பிசாசை தோற்கடிப்பதற்கு, பிசாசு வக்கப்பட்டு போவதற்கு நம்ம செய்ய வேண்டிய நல்ல ஒரு ஆயுதம் நம்முடைய மனமகிழ்ச்சி, நம்முடைய சந்தோஷம். ஆண்டவருக்குள்ளாக எப்போதும் கலிகூரோடு கூட, ஆமா, ஸ்தோத்திரம், துதிச்சு நம்ம பாடி மகிழ்ந்திருக்கும் போது மட்டுமே தான் நாம் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்காக கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஸ்தோத்திர தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கர்த்தாவே அடியனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க. உம்முடைய வார்த்தையை சொல்வதற்கு ஆண்டவரே மாத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா இந்த வாயை பயன்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க வெளிப்படுங்க, அடியனை மூடி பாருங்க. இந்த வார்த்தை கொண்டு எங்களை தேர்த்துங்க, ஆற்றுங்க, ஆசீர்வதிங்க, உணர்வு ஆக்குங்க, விளைப்பூட்டுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 24 30 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிரிட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதவருக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்கள் நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிகிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சத்தில் சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார் என்றார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அநேக ஊமைகளை சொல்லும் போது சில ஊமைகளுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி அவர் குழம்பி இருக்கும் போது சீஷர்கள் அவர் மறுபடியுமாக இந்த ஊமையுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்பார்கள். சில ஊமைகளுக்கு அர்த்தம் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க புரிஞ்சதோ அல்லது புரியாவிட்டாலும் அதை கேட்கணும்னு சொல்லி அவங்களுக்கு மனதிலேயே என்னவோ தெரியல. சில இந்த ஊமைக்கான அர்த்தத்தை கேட்டாங்க. இந்த ஊமை சொல்லிட்டு இன்னும் 2 ஊமை சொல்றாங்க. அந்த 2 ஊமைக்கெல்லாம் அவங்க கேட்கல. ஆனா முதல்ல சொன்ன இந்த 2 ஊமைகளுக்கு முன்னாடி சொன்ன இந்த ஊமைக்கு என்ன பண்றாங்க? அர்த்தம் கேட்கிறாங்க. அது 36 வாசிக்க முடியும். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றி ஊமை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரயோஜனமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல வித ராஜ்யத்தின் புத்திரன், களைகள் பொல்லானுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு.
அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுத்திகரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமார் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடங்களையும் அக்கிரம செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூழலிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்போது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஊமையை சொன்ன பிறகுதான் இரண்டாவது கடும் விதையை பத்தி ஊமையை சொல்றாரு. மூன்றாவது புளித்த மாவை பத்தி ஊமையை சொல்றாரு. இந்த ரெண்டு ஊமையை பத்தி அர்த்தத்தை கேட்கல. ஆனா இந்த விதையை குறித்ததான ஊமையை அவங்க அர்த்தம் கேட்கும் போது அந்த ஊமைக்கான அர்த்தத்தை இங்க சொல்றாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதாவது பயிர் விளைந்து வருகிறது. பயிரோடு கூட களைகளும் விளைந்து வருகிறது. இந்த பயிர் அல்லவா நீங்க விதைச்சீங்க. இப்ப நம்ம பார்த்தோம். இந்த பயிர்ன்றது அந்த விதைன்றது என்னதுங்க? இங்க சொல்லப்படுற பிரகாரமா விதைன்றது நல்ல விதைன்றது யாரு? ராஜ்யத்தின் புத்திரர். இன்னொன்னு கூட சொல்லலாம், தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள். களை என்பது யாரு? பொல்லாங்குடைய பிள்ளைகள், புத்திரர். இன்னொன்னு சொல்லலாம், பொல்லாங்கன்றது யாரு? பிசாசு, சாதோடைய பிள்ளைகள். சரி, அப்போ இந்த உலகத்துல நல்ல மனுஷன் தான் படிச்சாரு இல்லையா? நல்ல கவனிங்க, நல்ல மனுஷன் தான் படிச்சாரு. பொல்லாத மனுஷன் எப்படி உண்டானா? புரியுதுங்களா? பொல்லாத மனுஷன் எப்படி உண்டானா? கலை எப்படி உண்டாச்சு? புரியுதுங்களா? நல்ல மனுஷன் தான் கடவுளை உண்டாக்குனாரு. பொல்லாத மனுஷன் எப்படி உண்டானா? இதான் கேள்வி. எப்படி உண்டானா? பொல்லாமுடைய புத்திரனாய் எப்படி மாறினான்? இதுதான் செய்தி. இன்னைக்கான செய்தி. எப்படி பொல்லாமுடைய புத்திரனாக மாறினான்? இப்போ உலகத்துல மனுஷனை படைச்சாரு. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து வளர்களாக, அதாவது நல்ல விதையாக, நல்ல களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற தானியமாக சேர்க்கப்படுகிறது போல ஒருத்தவங்க வளர்றான். இன்னொருத்தவங்க பார்த்தேன்னு சொன்னாக்கா பொல்லாமுடைய புத்திரனாக மாறுறான். பொய் பேசுறவனாக, திருடனாக, கொலைகாரனாக, விபச்சாரக்காரனாக, பொய் சொல்லுகிறனாக, சண்டை பண்ணுகிறனாக, இன்னும் பல்வேறு கெட்ட பழக்க வழக்கங்களாக மாறுறத இப்படி படிச்சாரா கடவுள? இல்ல. எப்படி அவன் மாறினான்? எப்படி இப்படிப்பட்ட மாறினான்? எப்படி இப்படிப்பட்ட பொல்லாமுடைய மனுஷனா மாறினான் என்றதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பொல்லாமுடைய மனுஷனா எப்படி மாறினான் என்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நல்லா ஒண்ணும் புரிஞ்சுங்க, இந்த ஓமையுடைய கருத்து நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்துல மனுஷனை படிச்சாரு. எப்படி பொல்லாத மனுஷனா மாறினான்? பொல்லாத மனுஷன் எப்படி வந்தாங்க? அவரு படிச்சது எல்லாமே நல்ல மனுஷன் தான் படிச்சாரு. தேவன் ஒருவனால படிச்சாரு. அந்த ஒருவனை எப்படி படிச்சாரா? பக்தி உள்ள சந்தை பெருமைக்கு படிச்சாரு. எப்படி இப்படிப்பட்ட பொல்லாங்குடைய மனுஷனாக மாறினா? எப்படி வந்தான்? சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். விதை விதைச்சது தேவன் இல்லையா? சரி, களை விதைச்சது யாரு? சாத்தான். சரி, நான் இந்த அதாவது நிலத்துல விளைகிற தானியத்துக்கு கூட ஒரு களை வரும். அது ஊமை. நான் நேச்சுரலா ஒரிஜினலுக்கு வருவோம். ஒரு நல்ல மனுஷன் அது நல்ல வார்த்தை உடவனா இருக்கிறான் இல்லையா? நல்ல விதைய உடவனாக இருக்கிறான். நிலத்துலதான் களை உண்டாயிடுச்சு. ஆனா மனுஷன், நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் எப்படி மாறினான்? ஒரிஜினலுக்கு வந்துருவோம். இப்ப புரியுதுங்களா? எப்படி கெட்ட மனுஷன் எப்படி மாறினான்? களைன்றது அது நிலத்துல களை பல்வேறு அது பூமியில வளரும் இல்லையா? அப்ப மனுஷன் எப்படி ஒரு பொல்லாத மனுஷன் எப்படி மாறிட்டான்? புரியுதுங்களா? அவைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, நம்ம எடுத்து பார்க்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்துல வாசிக்கலாம். பக்கம் 326 புதிய ஏற்பாட்டுல 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கலாம்.
பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை அண்டர்லைன் பண்ணீங்க. பொல்லாங்கனை நீங்க ஜெயித்ததனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீ அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்க பலவான்களா இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, ஓகே. இப்போ 2 வசனம் ஒரே வசனம் தான், கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்குது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, தேவ வசனம் உங்களின் நிலைத்திருக்கிறதுனால் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள் சொல்லி வசனம். அதுதான், அது அவ்வளவு வித்தியாசம் தான். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, வாலிபரே நீங்க என்ன பண்ணீங்க, பொல்லாங்கனை ஜெயித்ததுனால உங்களுக்கு எழுதுகிறேன் என்றாரு. 2வது சொல்றாரு, அந்த பொல்லாங்கனை எப்படி ஜெயித்தீங்கன்னு சொல்லி சொல்லும்போது என்ன பண்றாருங்க, தேவ வசனம் உங்களின் நிலைத்திருக்கிறதுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நல்லா கவனிக்கணுங்க. அப்போ பொல்லாங்கனை ஜெயிப்பதற்கு நமக்கு மிக அவசியமா இருப்பது வேத வசனம், தேவ வார்த்தை. தேவ வசனம் இருந்தாதான் பொல்லாங்கனை நம்ம என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பொல்லாங்கனா மாறாத இருக்கணும்னு சொன்னாக்கா வேத வசனம் உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும். அப்ப நீ பொல்லாங்கனை ஜெயிப்பீங்க. பொல்லாங்கனையும் ஜெயிப்பீங்க, நீங்களும் பொல்லாங்கனா மாற முடியாது, மாற மாட்டீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, ஓகே, நல்லா கவனிங்க. அப்ப பாருங்க, நம்ம பொல்லாங்கனா எப்படி மாறன்னு சொன்னாக்கா, வேத வசனம் நமக்கு இல்லைன்னு சொன்னாக்கா பொல்லாங்கனாக மாறிடுவோம். ஈஸி, சிம்பிள். உதாரணத்துக்கு நம்ம இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறி பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு அவர் 40 நாள் உபவாசமா போனார். 40 நாள் உபவாசமா போகும்போது அவர் 40 நாள் உபவாசம் முடிச்சிட்டாரு. இப்ப உபவாசம் இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உபவாசத்தை முடிச்ச உடனே என்ன பண்ணுங்க, சாப்பிடணும். சாப்பிடுறது இல்லையா? உபவாசம் முடிச்ச உடனே சாப்பிடணும். அவருக்கு பசி உண்டாயிற்று. வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. மத்திய 4ஆம் அதிகாரத்துல சரி, லூக்கா 4ஆம் அதிகாரம் சரி, 2 புத்தகத்திலையும் 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்து சோதிக்கப்பட்டதை அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. லூக்காவும் எழுதியிருக்காரு, மத்தியாவும் எழுதியிருக்கிறாரு. சரி, இப்போ சாத்தா என்ன பண்றான், இயேசு கிட்ட ஒரு வார்த்தையை போடுறான், பார்த்து வைத்து போடுறான். என்னன்னாக்கா, இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி செய்யும் என்றான். நல்லா கவனிங்க. அதாவது இவருக்கு பசி 2 விதத்துல எடுத்துக்கலாம். ஒண்ணு ஆவிக்குரிய பசி, இன்னொன்னு மாம்சத்துக்குரிய பசி. மாம்சத்துக்கும் உணவு வேணும், ஆவிக்கும் உணவு வேணும், ஆத்மாவுக்கும் உணவு வேணும். ஆத்மாவுக்கு உணவு என்ன உணவுங்க, தேவனுடைய வார்த்தை. சரீரத்துக்கு என்ன உணவுங்க, நமக்கு ஆர்டர் கொடுத்தது தானியங்கள், இறைச்சிகள், கறி வகைகள். ஸ்தோத்திரம். சரி, அப்போ இங்க நல்லா இங்க ஆழமா கவனிச்சு சொன்னாக்கா சில மறைக்கப்பட்டது கூட இருக்குது இல்லையா? நான் கூட வீட்டுல கூட இதை கொஞ்சம் தியானிச்சோம். பிசாசு அவன் கற்கள் ஆனவன். இது வேதம் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலும் சரி, ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலும் சரி, அவர் கற்களால் இருந்தவன் அழகுள்ளவன் சொல்லி அவர் போடப்பட்டிருக்கான். அவனுக்கு சரீரம் இல்லாதவன், அவன் கற்களால் நிறந்தவன். ஆனா அவன் சொல்றான், இந்த கண்ணுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்கின்றான். நல்லா கவனிச்சிங்க. தேவனுடைய வார்த்தை அது நமக்கு என்ன மாறுதுங்க, ஆவிக்குரிய உணவா மாறுது. புரியுதுங்களா? அப்போ ஆவிக்குரிய விஷயம், ஆவிக்குரிய உணவுக்கு தேவனுடைய வார்த்தை, மாமிசத்துக்கு அப்போ. இப்போ சாத்தா 2 மீனிங்ல சொல்றான். அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். சிலது மறைக்கப்படுது, நான் பாக்குறேன், மறைக்கப்படுறத பாக்குறேன். ஒன்று, இந்த கல்ல அப்பல் ஆக்கி சாப்பிடு, மாம்சத்துக்கு சாப்பிடு என்ற விஷயம் கூட ஒரு அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பெரிய விஷயம் தான், இருந்தாலும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஆனா இன்னொரு ஒரு பெரிய விஷயம் அங்க இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, இப்போ கல்லு என்ன, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. அல்லேலூயா. வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அது எந்த வார்த்தை கருத்து இல்ல. தேவன் வார்த்தையா இருக்கிறார் இல்லையா? வார்த்தை தான் தேவன். இப்போ பிசாசுடைய வார்த்தை. இப்ப என்ன சொல்றாக்கா, ஏன் அதாவது இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி சொல்லினாக்கா, இப்போ ஒண்ணு, இதை அப்பமாக்கி சாப்பிட்டாலும்
இப்ப யார் வார்த்தை அவர் புசித்தது அர்த்தம் ஆவிக்குரிய உணவும் புசித்தது ஆயிடும். அவர் மாம்சத்துக்குரிய உணவாக அப்போ சாப்பிட்டுட்டா கூட ஆவிக்குரிய உணவு அங்க உள்ள அடங்கி இருக்கிற மறைஞ்சி இருக்கிற ஒரு விஷயம் பிசாசுடைய வார்த்தை. இப்போ அவன் அதாவது என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு என்ன இல்ல மரணம் இல்ல சொல்றாரு, அவன் உயிர் எழுப்பப்படுவான்னு சொல்றாரு. இப்போ அவரு அவர் இயேசுவே மாம்சமா இருக்கிறாரு, சரி, அவரு மாம்சத்தை புசிக்கிறது நம்ம ஒவ்வொரு மாசமும் திரும்பி எடுக்கிறோம். அப்ப ஒரு மாம்சத்தை புசிக்கக்கூடிய அர்த்தம் என்னது? நம்ம அப்பம் பெற்று கொடுக்கணும் அதுவா இல்ல. எது முக்கியம்? தேவட வார்த்தை. தேவட வார்த்தை தான் நம்ம புசிக்கணும். தேவட வார்த்தையை தான் நம்ம பலப்பட வேண்டியது இருக்குது. தேவட வார்த்தையில வளரணும். அதுதான் அங்க இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு உண்மையான விஷயம் அங்க அடங்கி இருக்குது. வெளிப்பிரகமா நம்ம அப்ப சாப்பிடத்துல இல்ல, அது ஒரு சடங்கு. ஆண்டவர் அதை கைப்பட செஞ்சிருக்கிறாரு. அதன் மூலமா நம்ம செய்யறோம். அப்ப தேவனுடைய வார்த்தை புசிக்கிறது தான் அங்க முக்கியம். அப்ப சாத்தான சொல்றானாக்கா தேவ வார்த்தை வேண்டாம் உனக்கு, ஏன் வார்த்தைப்படி கேட்டு ஏன் வார்த்தை நீ கை கொள்ளு, அதான் அவருடைய அர்த்தம். மறைஞ்சிருக்கிற காரியங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வெளிப்பிரகாரமாக அந்த கல்ல அப்பகலாக்கி அவரு சாப்பிட்டு பசி தீர்த்தாலும் இப்ப யார் வார்த்தை சாப்பிட்டது அர்த்தம்? சாத்தா வார்த்தை கேட்டு கீழ்படுத்ததுனால சாத்தா வார்த்தை சாப்பிட்டது அர்த்தம் நடத்தாது. அப்புறம் ரெண்டும் மறைஞ்சிருக்கு பாருங்க. அப்ப கடவுள் சொல்றாரு, அங்க இயேசுக்கு தங்க சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிடிப்பான். பாத்தீங்களா, வார்த்தையில என்ன இருக்குதுங்க? உயிர் இருக்குது. அல்லேலூயா. வார்த்தை பிழைக்க முடியும். வார்த்தை சாப்பிடும் போது உயிரோட இருக்க முடியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுக்கு சங்க சொல்லாம சொல்றாரு ஒரு வார்த்தை, நீ சொல்லி உன் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அதை சாப்பிட்டு நான் உயிர் வாழ்றதை விட நான் தேவன் வார்த்தையை சாப்பிட்டு தேவன் பேச்சை கேட்டுட்டு நான் மரிச்சா கூட நலம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க? நல்லா கவனிச்சீங்க. இந்த உலகத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அந்த நேரத்துல சத்துடைய வார்த்தைகளை கேட்டு அந்த நேரத்துக்கு பிழைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆமாவா இல்லையா? ஆமா, ஸ்தோத்திரம். எப்பா இந்த நேரம் பிழைச்சா போதும்பா, இந்த நேரம் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல தேவ வார்த்தையை அவமதிச்சுட்டு தேவ வார்த்தையை கீழ்ப்படியாம பிசாசு வார்த்தை கேட்டு இந்த நேரம் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பொய்யோ அல்லது தவறான ஒரு கையெழுத்தோ அல்லது வேற எந்த காரியமோ பிசாசுக்கு செய்யப்படுகிற எந்த ஒரு செய்கையின் காரியமாக இருக்கிற எந்த ஒரு செய்கை எந்த ஒரு வார்த்தையோ அதுக்கு இந்த நேரத்துக்கு பயிற்சா போதும்ன்றது செஞ்சுட்டுன்னு சொன்னாக்கா அதுதான் கொல்லாமல் விதைக்கிற கொல்லாமுடைய புத்திராக மாறுகிற விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அங்க இயேசுக்கு அங்க என்ன செஞ்சா சொன்னாக்கா, உன் வார்த்தை கேட்டு நான் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நான் போயிட்டு சொன்னாக்கா என்னவாயிடும்? நான் கொல்லாவுடைய புத்திரனாக நான் மாறுவேன். இல்ல ஸ்தோத்திரம். நீ சொல்லி உன் வார்த்தை கேட்டு நான் பிழைப்பதை விட நான் தேவன் வார்த்தை கேட்டு ஸ்தோத்திரம் நான் மறிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தேவனுடைய வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான்னு சொல்லி எழுதிட்டு சொல்லிட்டு ஆமா பிசாசுடைய வார்த்தையும் நிராகரிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக இயேசு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால்தான் அவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய பிள்ளையா மாறுவதற்கும் தேவ புத்திராக இருப்பதற்கும் பொன்னாவுடைய புத்திரா மாறுவதற்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்களப்ப தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது தேவனுடைய புத்திராகவே நம்ம வாழறோம். பிசாசுடைய வார்த்தை கேட்கும் போது யாருடைய பிள்ளையா மாறுறாங்க? பிசாசுடைய பிள்ளையாக மாறுகிறோம். அல்லேலூயா, சிம்பிள், இவ்வளவுதான். அப்ப நல்ல கவனிங்க, பிசாசுடைய வார்த்தை நம்ம எப்போது என்ன பண்ணக்கூடாதுங்க? கேட்கக்கூடாது. பிசாசு எப்படி வருவான்? அவன் பொய்யுக்கும் பிதாவுமா இருக்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, ஒன்று. ரெண்டாவது நம்ம சீக்கிரமா போகிறதுனால இன்னொன்று நம்ம வாசிக்கலாம். எபேசியர். இது புரிஞ்சுதுங்களா? பொல்லாங்குடைய புத்திர மாறுவதற்கு மிக முக்கியம். முதலாவது என்ன நம்ம பார்த்தப்போ தேவ வசனம். தேவ வசனத்தை நம்ம கை பண்ணும் போது, தேவ வசனத்தை கேட்கும் போது, தேவ வசனத்தை புசிக்கும் போது, தேவாத்தை கேட்கும் போது நம்ம தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம், ராஜ்யத்துடைய புத்திராக இருக்கிறோம். பிசாசுடைய வார்த்தை கேட்டினாக்கா அப்போதான் நம்ம என்ன மாறுறோங்க? பொல்லாங்குடைய புத்திரராக மாறுறோம். சரி, ஓகே. ரெண்டாவது நம்ம பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பொல்லாங்கன் எய்யும் அக்கினியால் திறங்களை எல்லாம் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு வருவாங்க நில்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஸ்தோத்திரம். அப்போ பொல்லாங்கு எய்கிற அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் என்ன புடிச்சுக்கணுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை என்ன பண்ணிக்கணுமா? பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவன் எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களை எல்லாம், அவன் எய்கிற எல்லா அம்புகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணுங்க? விசுவாசம் என்கிறதான கேடயத்தால என்ன பண்ணுங்க? தடுத்து நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம். விசுவாசம் என்கிற கேடயத்தால தடுத்து நிறுத்தணும். அவன் போடுவான், பொய்ய விதைப்பான், அதை என்ன பண்ணுங்க? விசுவாசத்தால தடுக்கணும். சண்டைக்கு சண்டை போடும்படியாக வைப்பான், அதை என்ன பண்ணுங்க? விசுவாசம் என்கிற கேடயத்தை என்ன பண்ணுங்க? தவிடுபடியாக்கி போடணும். ஸ்தோத்திரம். கொலைபாதகத்தை கொலைகாரியத்தை செய்ய வைப்பான், என்ன பண்ணுங்க? விசுவாசம் என்கிறதான கேடகத்தை பிடிச்சுக்கணும். ஸ்தோத்திரம். இப்படி அவனுடைய கிரிகள், பொல்லாவுடைய அனைத்து மாம்சத்தின் கிரிகளை கொண்டு நம்ம என்ன பண்ணுவான்? அவன் வீழ்த்த பார்ப்பான். நம்ம எல்லாவற்றுக்கும் என்ன எடுத்துக்கணுங்க? விசுவாசம் என்கிற கேடகத்தை எடுத்துக்க என்ன பண்ணுங்க? இன்னைக்கு நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எப்போ ஒரு தவறு பண்ணுகிறோமோ நல்லா புரிஞ்சுங்க, நம்ம விசுவாசம் அங்க பாதிக்கப்படுதுன்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய இந்த வார்த்தை பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம எங்கெல்லாம் தவறுகிறோமோ எங்கெல்லாம் விழுகிறோமோ அங்க விசுவாசத்தை அங்க பாதிக்கப்படுகிறத அங்க பார்க்கிறோம். இந்த வார்த்தை கூட நான் விலகிக் கொள்ளுகிறேன். இந்த வார்த்தை கூட உங்களுக்கு விலைக்கு நான் சொல்றேன். அப்போ அவன் எயிற அது நம்மள பாயுதுன்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னு அர்த்தம்? நம்ம விசுவாசம் என்கிறதான கேடகத்துல தடுத்து நிறுத்தலன்னு சொன்னாக்கா அது நம்மள என்ன பண்ற? நம்மள தாக்கிடும். அப்போ சரி, ஓகே, நம்ம இது முழுசா நம்ம முடிக்கிறதுக்கு இந்த விசுவாசத்தை நம்ம எப்படி வளர்த்துக்கணும் என்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த விசுவாசத்தை எப்படி நம்ம வளர்த்துக்கணும் இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். இந்த விசுவாசத்தை வளர்த்துக்கிறதுக்கு ரோமர் 10ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்கிறான். 17 ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப இங்க என்ன சொல்றான்னு சொன்னாக்கா, சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்படுத்திட்டாங்கன்னு சொன்னாக்கா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அப்ப அதனால சொல்றாரு, ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அதாவது இந்த வசனத்துடைய சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னாக்கா, எப்படி ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் வளரணும்னு வளர்த்தெடுக்கணும்னு சொன்னாக்கா, தேவ வசனத்தை எவ்வளவு நம்ம கேட்க 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 நமக்கு என்ன வருங்க? விசுவாசம் வளர்ந்துகிட்டே வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சீங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். இப்போ நான் இன்னைக்கு ஒரு வேலை சாப்பிட்டு சொன்னா நீங்க போற எனக்கு தாங்கும். புரியுதுங்களா? எனக்கு ஒரு வேலை நீங்க காலையில் சாப்பிட்டு சொன்னா நீங்க போற கூட தாங்கிடும். ஆனா சில பேருக்கு ஐயோ என்னால ஒரு வேலை கூட சாப்பிடாம இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இல்லையா? சில பேருக்கு சில வார்த்தையில் வருகிற விசுவாசத்தை வைத்து பல மாதங்கள் கூட வாழ முடியும். புரிஞ்சது ஒரு வருஷம் கூட வாழ முடியும். ஆனா அதன் பிறகு என்ன பண்ண முடியாதுங்க? அந்த விசுவாசத்துக்கு தேவ வார்த்தைக்கு போகணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு புரிஞ்சுக்காக சொல்றேன். சில பேருக்கு இன்னைக்கு கேட்கணும்னு வச்சுக்கலாம், இன்னைக்கு மட்டும்தான் அது இருக்கும். சில பேருக்கு இன்னைக்கு மட்டும் கூட இருக்கிறது இல்லை. ஆமா, அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன் சொன்னாக்கா, எப்போதுமே ஒரு செல்லையோ அல்லது ஏதோ ஒரு ஆடியோ கேட்கறது சின்ன ஒரு மிஷினையோ என்ன பண்ணுங்க, நிறைய விக்கெட் பாக்கெட் வச்சுங்க, காதுல மாட்டிங்க. நிறைய ஏர்பட்ஸ் சொல்லிட்டு வருகிற ஒயர்லெஸ் சொல்லி நிறைய ஹெட்போனாலும் நிறைய வந்துருக்குது, பல விதத்தில் வந்துருக்குது. கம்மியான ரேட்ல வந்துருது. 100 ரூபாய் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, 100 ரூபாய் கூட இருக்குது. வாங்கி வச்சுக்கிட்டு எப்போதுமே என்ன பண்ணிக்கிட்டுங்க, ஒரு பைபிள் ஒரு பைபிள் ஆப் பார்த்தோம்னா 611 MB தான். இது ஆப்பாகவும் இருக்குது. அது எப்படி ரெக்கார்ட் அதாவது டவுன்லோட் பண்ணி ஒரு காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இது பைபிளாக அப்படி கேட்டுன்னு இருக்கலாம். இன்னொன்னு செல்லு மூலமாக ஆப் இருக்குது, அதையும் ஆடியோ பைபிள் மாதிரி கேட்கலாம். அப்படி இருக்குது இல்லையா? சில என்னால படிக்க முடியாது, எனக்கு படிக்க தெரியாதுங்க. உங்களுக்கு நான் ஆடியோ பைபிள் கொடுத்துருக்கேன், படிக்க தெரியாம ஆடியோ பைபிள் கொடுத்துருக்கிறேன். ஆமா, ஏன் கொடுத்துருக்கிறேன்? உங்களுக்கு விசுவாசம் வளர்றதுக்காக கொடுத்துருக்கிறேன். எத்தனை பேர் கேட்டு இருக்கிறீங்க? ஆமா, தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, தேவையில்லாத முழுமுறுத்து இருக்கிறீங்க, தேவையில்லாத காரியத்தை பேசிட்டு இருக்கிறீங்க. எதுக்காக கொடுத்துருக்குன்னு தெரியுமா? இதெல்லாம் பேசாததுக்காகத்தான். உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு மேல விசுவாசம் வளர்றதுக்காகத்தான் வார்த்தை என்ன பண்ண சொல்லி இருக்கிறேன், கேட்கணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. சில பேருக்கு கேட்டுக்கிட்டே இருந்தா தான் உங்களுக்கு விசுவாசம் இருக்கும்.
ஐயோ இப்ப கூட கேட்டேன் இந்த வார்த்தையை, ஐயோ இதை பேச மாட்டேன், இதை நான் செய்ய மாட்டேன் சொல்லிட்டு வந்துடும். ஆனா சில பேருக்கு ஒரு வாரம் ஒரு நாள் வரைக்கும் இருக்கும், சில பேருக்கு 2 நாள் வரைக்கும், சில பேருக்கு ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும், சில பேருக்கு ஒரு மாசம் வரைக்கும் கூட இருக்கும். அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ண சொன்னாக்கா, அவங்கவுங்க பலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கணுங்க, போய் என்ன பண்ணும், பசித்தா எப்படி போய் ஐயோ எனக்கு பசித்தா என்ன தாங்க முடிச்சது எப்படி போய் சாப்பிட்டுறோமோ, அது போல வேத வசனத்தை நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஆனா அனுதினமும் வேதம் வாசிக்கிற பழக்கமும் வேத வசனத்து மேல இருக்கிற விசுவாசமும் நமக்கு வேத வசனத்தை வாசி கேட்க 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 நமக்கு என்ன வருங்க, விசுவாசம் வளரும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி விசுவாசத்தை என்ன பண்ணிக்கணுங்க, வளர்த்துக்கிடணும். ஆமா, விசுவாசத்தை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, தேவ வார்த்தைய கேட்டுக்கிட்டே இருக்கணும். நிறைய நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை பத்தி பேசும்போது கூட சொல்றாரு, கடுகு விதவேல உங்களுக்கு விசுவாசம் வேணும், எப்பா விசுவாசம் உள்ளவனா இரு, ஏன் விசுவாசம் இல்லாத இருக்குது, விசுவாசம் இல்லாத இருக்கிறன்னு விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது அவரு கடிந்து கொள்றாரு, விசுவாசம் இல்லாத பத்தி கடிந்து கொள்றாரு. அப்போ விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசத்துக்கு மிக முக்கியம் என்னவா இருக்குதுங்க, நம்ம விசுவாசம் பண்ணணும்னா என்ன பண்ணுங்க. ஆமா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தை வளர்த்துக்கிட்டே வரீங்க, அதாவது அதோட அர்த்தம் என்ன தெரியுமா, எத்தனை பேர் தேவ வசனத்தை கேட்டுக்கிட்டே வரீங்க அல்லது வாசிச்சுட்டே வரீங்க. வாசிக்கிறோம், அது எங்கன்னா போகுது காது மூலமா, நமக்கு வாசிக்கிறது மூலமா நம்ம உள்காது, நம்ம வாசிக்கிறோம் சத்தம் இல்லைன்னா உள்காது மூலமா கேட்டு போகுது, இன்னொன்னு இன்னொருத்தர் வாசிக்கிறது மூலமா கேட்டு போகுது, அதனாலதான் கேள்வி. அல்லேலூயா. வசனம் என்ன பண்றது, கேள்வினால வரும். அப்போ கேள்வி தேவனுடைய வசனத்தால வரும். இப்ப ரெண்டு வார்த்தை நம்ம கேட்கிறோம் உலகத்துல, கெட்ட வார்த்தை பேசுறது நம்ம கேட்கிறோம், விசுவாசனுடைய வார்த்தையும் கேட்கிறோம். அதுல விசுவாசம் வந்துடாது. எதுல விசுவாசம் வருங்க, எதுல விசுவாசம் வரும், தேவ வார்த்தை கேட்பேன் தான் விசுவாசம் வரும். ஆமா, பக்கத்துல ஆலோசனை கொடுக்குற வார்த்தையிலயோ அல்லது எது ஆலோசனை கொடுக்குற வார்த்தையில வந்துடாது. அதனாலதான் சொல்றாரு சங்கீதம் 1:1, துன்மார்க்குடைய ஆலோசனையில நடமாமணும், பாயுடைய வழியில நில்லாமணும், பரியாசம் உட்காரும் இடத்துல உட்காரமணும். அவங்களுடைய வார்த்தையில கிடையாது. எந்த வார்த்தையில வரணும் விசுவாசம், தேவ வார்த்தை கேட்பதும் தேவ வார்த்தையில நமக்கு விசுவாசம் வளரணும். அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம். நல்லா கவனிங்க. அப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், முதலாவது என்ன பார்த்தோம்னா, பொல்லாங்கனை ஜெயிப்பதற்கு வேத வசனத்தை கொண்டுதான் நம்ம பொல்லாங்கனை என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம் விசுவாசம். ரெண்டாவது என்னங்க, விசுவாசம். அந்த விசுவாசத்தை எப்படி வளர்த்துக்க முடியும், வேத வசனம் மூலமாக. அப்ப ஒரு மனுஷன் அனுதின தேவ வார்த்தை கேட்டுக்கிட்டே வந்தாக்கா அவனுக்கு விசுவாசம் வந்துகிட்டே வரும். விசுவாசம் உள்ளவனாக இருந்தாக்கா அவன் பிசாசுடைய வார்த்தை வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவான், விசுவாசம் கேடகத்தால என்ன பண்ணுவான், அவன் தடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா அல்லேலூயா. பொல்லாத வார்த்தைகள் வரும், பொல்லாத காரியங்கள் வரும். அவன் விசுவாசிக்கிற தேவ வார்த்தை விசுவாசம், தேவ வார்த்தையில கேட்டு விசுவாசம் உள்ளவனாக வளர்ந்தபடினால எத்தனை கேடான வார்த்தைகள் வந்தாலும், எந்த பொல்லாத வார்த்தைகள் வந்தாலும், சத்துடைய வார்த்தைகள் வந்தாலும் அவன் என்ன பண்ணுவாங்க, தடுத்து மேற்கொள்வனாக இருப்பான். அல்லேலூயா. நாங்க எப்போது நம்ம ஒரு இடத்துல நம்ம விழுகிறோமோ அப்போது தெரிஞ்சுக்கலாம், நம்ம தேவ வார்த்தையும் இல்லை, தேவ வார்த்தையினால் வருகிற விசுவாசமும் இல்லை. ஆகினால்தான் அவன் எய்யப்படுகிற அவன் வார்த்தையை நம்ம என்ன பண்ணிட்டோம், மேற்கொண்டு என்ன பண்ணிட்டோம், கீழே விழுந்துட்டா, கீழே இல்ல எதுல, பாவத்துல விழுகிறோம். அல்லேலூயா. அப்ப பாவத்துல விழுகிறதா என்னதுங்க, பொல்லாங்குடிய புத்திரன். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பொல்லாங்குடி புத்திரன் கிரிகள் என்னங்க, ஏன் அப்படி பாக்குறீங்க, பொல்லாங்குடி புத்திரன் என்னங்க, ஆமா கொலைபாதகன், விபச்சாரக்காரன், பொய்யன், திருடன், கொலைபாதகன், இவனுடைய கிரிகள் மூலமாகத்தான் யாருன்னு தெரியுதுங்க, பொல்லாங்குடி புத்திரன் சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ அந்த விஷயம் நமக்குள்ளாக இருக்குன்னு சொன்னாக்கா அப்ப நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம், நம்ம ஏன் பொல்லாங்கனாக மாறணும், தேவ வசனம் இல்ல, ரெண்டாவது தேவ வசனத்து மேல உள்ள விசுவாசம் இல்ல. அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரி, மூணாவது நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 3:12 வாசிக்கலாம். பொல்லாங்கனம் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போயிருக்க வேண்டாம், அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான், தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவர்களுமாய் இருந்தது நிமித்தம் தானே.
மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரி கிரியைகள் நீதிகளுமாய் இருக்கிறது நிமித்தம் தானே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க காயின் ஆபேலை குறித்து இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் இங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இங்க காயின் ஆபேலை குறித்து இங்க சொல்றத விஷயத்தை பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நல்லா கவனிச்சிங்க. நல்ல விதையை விதைச்சது யாருன்னு சொல்லி பார்த்தோம், தேவன் இல்லையா? ஆமா, தேவனுடைய புத்திரனை வச்சிருக்கிறாரு. இப்போ பொல்லாத புத்திரனை மாறுவது எப்படி மாறினான்ற விஷயத்த இங்க இதன் மூலமா கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆதாமே கர்த்தர் உண்டாக்கினாரு. இப்போ இயேசு கிறிஸ்து இங்க வந்து தேவ வார்த்தை கேட்டு நடந்துகிட்டு வந்தாரு. ஆனா பிசாசு வார்த்தையை கொடுக்க முடியாது வந்தான். ஆனா இயேசு அங்க என்ன பண்ணாரு? பிசாசு வார்த்தையை நிராகரிச்சுட்டு தள்ளி போட்டு தேவ வார்த்தை கீழ்பட்டதுனால அவர் தேவபுத்திரனாக இருக்கிறாரு. இப்போ பொல்லாவுடைய புத்திரனாக எப்படி மாறுறான் சொல்லி பார்த்து சொன்னாக்கா, நல்லா கவனிங்க. ஆதாம் தேவ வார்த்தையினால என்ன பண்ணப்பட்டான்? கீழ்ப்படியாம தன் கிரியைகள் என்ன பண்ணான்? மாறிடுச்சு. பொல்லாங்கனாக இருந்ததுனால தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிசாசு சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்படிஞ்சதுனால அவன் இருந்த இடத்துக்கிட்டே என்ன பண்ணப்பட்டான்? அவன் எங்க சுகமா இருக்கணுமோ அந்த இடத்துல அவனால என்ன பண்ண முடியல, வாழ முடியாம தோற்கடிக்கப்பட்டுட்டான். சரி, அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான்? தன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவான்? சொல்லுவான், நான் யார் தெரியுமா, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, எங்க இருந்தேன் தெரியுமா, எவ்வளவு லக்ஸுரியா வாழ்ந்தேன் தெரியுமா, நான் ஒரு ராஜா. ஆதாம் யார் தெரியுங்களாங்க? ஆதாம் யாரு? ஆதாம் ஒரு ராஜா. எல்லாவற்றையும் ஆளுகிறவன் யாருங்க? ராஜா தானே. அப்ப எல்லாவற்றையும் ஆளுமை தன்மையை கொடுத்திருக்கிற அவன் ராஜா. ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, அவன் பிசாசுடைய வார்த்தை கேட்டதுனால அவன் அந்த ஆளுமைத்தன்மை இழந்து போனான். பிறகு அவன் இருக்கிற நிலைய அவன் விட்டுட்டான், தவறி விட்டுட்டான், துரத்தடிக்கப்பட்டுட்டான். வெளியே வந்து அவன் பிள்ளைகளுக்கு சொல்லுவான், கடவுள் வார்த்தை தான் கேட்கணும், கடவுள் வார்த்தை கேட்காத போய் என் நிலைமை என்ன ஆச்சு சொல்லி எனக்கு தெரியும். ஆகினால் பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை நினைக்கணும், கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, பலி செலுத்தணும், கர்த்தரை தொழுது பண்ணணும் என்ற விஷயத்த சொல்லியிருப்பான். ரெண்டு பேருமே ஆதாமுடைய கடவுளுடைய வார்த்தை கேட்டு வளர்ந்து இருப்பார்கள். சரி, அந்த ரெண்டு பிள்ளைங்க யாராருங்க? காயின், ஆபேல். சரி, மூத்தவன் யாருங்க? காயின். சரி, ஆதாம் வந்து நிறைய விஷயத்தை யாருக்குதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்? அவன் மூத்தவன் இல்லையா? மூத்தவனுக்கு நிறைய விஷயத்தை என்ன பண்ணிருப்பான்? ஆதாம சொல்லியிருப்பான். எத்தனை வருடம் கழிச்சு ஆபேல் பிறந்தவன நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு பிறகுதான சில பேர் 5 வருஷம் கழிச்சு பிறகுது, சில பேர் 2 வருஷம் கழிச்சு பிறகுது, ஏன் சில பேர் 1 வருஷத்துல பிறகுது. ஆபேல் எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்தானோ. ஆனா காயினுக்கு என்ன பண்ணிருப்பாருங்க? ஆதாம நிறைய சொல்லியிருப்பாரு. நான் இப்படி கீழ்ப்படியாம போயிட்டேன், தாத்தோடைய வார்த்தை கேட்டு இப்படி போயிட்டேன், நீ என்ன பண்ணிக்கோ, உன்னையும் வந்து வஞ்சிப்பான், நீ ஜாகிரதையா இருக்கணும், உன் கிரிகளும் கரெக்டா இருக்கணும், தேவனுக்கு நீ பலி செலுத்தணும், ஆண்டவர் பலி கேட்டு பலி கொடுக்கணும் பேசியிருப்பான். ஓகேவா? அதனால்தான் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? பலி செலுத்த போறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆதாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறான், பிள்ளைகளுக்கு கடவுள் தூதத்தை பத்தி என்ன பண்ணி இருக்கிறாங்க? சொல்லி இருக்கிறாங்க. ஆகியதான் ரெண்டு பேரும் பலி செலுத்த போறாங்க. கர்த்தர் யார் பலி எடுத்துக்கிட்டாருங்க? ஆபேல் பலி எடுத்துக்கிட்டாரு. காயின் பலி என்ன பண்ணல, எடுத்துக்கல. ஏன்? அவன் கிரியைகள் எதன் மூலமா என்ன பண்ணுதுங்க? அவன் கிரியைகள் பொல்லாததா, இவன் கிரிகள் பொல்லாங்கனா இருந்ததுனால, அவன் கிரிகள் நீதி உள்ளதா இருந்ததுனால அவனுடைய பலியை எடுத்துக்கிட்டாரு. இவன் பொல்லாங்கனா இருந்ததுனால அவன் பாருங்க, ஏற்கனவே பிசாசு. நல்லா கவனிச்சிங்க, எனக்குள்ளாக பொல்லாங்குடைய விதை இருக்குது. மாம்சத்தின் கிரிகள் எனக்குள்ளாக என்ன பண்ணுங்க இருக்குது. எத்தனை நாமே சொல்றீங்க? ஆமா, தாவீது சொல்றாரு, என் தாய் பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சொல்லி, இல்லையா? அப்போ மாம்சத்தின் கிரிகள் எனக்கு ஆதாமுக்குள்ள இருக்கிற பாவம் எங்க இருக்கிற தாவீது சொல்றாரு பாருங்க, இல்லையா? ஜென்ம சுவாபம் சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது, இல்லைங்களா? ஜென்ம சுவாபம் எல்லாத்துக்கும் இருக்குது. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு எனக்குள்ள கூட இருக்குது. ஆனா எப்போ அதுக்கு நான் செவி சாய்க்கிறனோ அது முளைச்சி எழும்பி வந்துடும். எப்போ அதை நிராகரிக்கணும், நான் தேவனுடைய புத்திரனாக இருப்பேன். நிறைய பேரு அது உயிர் கொடுத்துடுறாங்க. பொல்லாவுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணிடுறாங்க? உயிர் கொடுத்துடுறாங்க. உயிர் கொடுத்து பொல்லாவுடைய கிரிகளை செயல்படுத்தி விட்டுடுறாங்க. இதுதான் விஷயம். அப்போ ஆதாமுடைய சுபாவம் காயினுக்குள்ள இருக்குது, ஆபேலுக்குள்ள இருக்குது. ஆனா
அவன் அதை அடக்கிட்டான். தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுக்கு பயப்படுறாங்க இருந்ததுனால அவன் என்ன பண்ணிட்டாங்க, தேவனுக்கு உகந்ததை அவன் செஞ்சான். ஆனா இவனும் செய்யத்தான் வந்தான். ஆனா எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான்? பிசாசுடைய வார்த்தைக்கு தான் என்ன பண்ணியிருக்கான், அவன் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான். அவனுடைய கிரிகள் கொள்ளாதலாக முறுமுறுக்கிற காரியமும் விரோதிக்கிற காரியமும் பகையும் அவனுக்குள்ளாக அது இருந்து இருக்குது பாருங்க. அது ஜென்ம சுபாவத்துல இருக்குது. நம்ம இங்க இருக்கிற அத்தனை பேருக்குள்ள இருக்குதுங்க. நம்ம எல்லாரும் புதிய மனுஷனா மாறிட்டோம். நானும் சொல்லி எடுத்துட்டோம். தேவடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாருக்குள்ளயும் ஜென்ம சுபாவம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்ம யாரு? நம்ம ஆவினாலே பிறந்தவர்கள். நம்ம ஆதாமுடைய சந்ததி நம்ம கிடையாது. ஆதாமுடைய சந்ததி நம்ம கிடையாது. நம்ம யாருடைய சந்ததி? இயேசு கிறிஸ்துடைய சந்ததி. நம்ம இயேசுவினாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. நம்ம மாம்சத்தினாலே பிறந்தவர்கள் அல்ல. நம்ம எப்படி பிறந்தோம்? ஆவினாலே பிறந்தோம். அப்போ நமக்கு யாருடைய சுபாவம் இருக்கணும்? தேவனுடைய சுபாவம் தான் நமக்கு இருக்கணும். அப்போ மாம்சத்தினுடைய சுபாவம் இருக்குன்னு சொன்னாக்கா நம்ம ஆதாமுடைய சுபாவத்தை என்ன பண்ணிருக்கணும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அதை நம்ம கூட இருக்குது. ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, உயிர் கொடுத்துட கூடாது. அல்லேலூயா. அது மாம்சத்துல அது இருக்குது, இன்னைக்கு இருக்குது, இப்ப இருக்குது. அது எப்ப அது உயிர் கொடுக்குறோமோ அவன் பேசிக்குவான். இந்த தேவனுக்குள்ள இருந்தவன் அவன் மறிச்சிட்டவன். அல்லேலூயா. ஆமா. அப்ப தேவ மனுஷனை என்னைக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, மறிக்க இடம் கொடுக்க கூடாது. எப்ப மறிப்பான்? எப்ப நம்ம பாவம் செய்வோமோ அப்போ என்ன பண்ணுவான், மறிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ கிரிகள் மூலமாக என்ன பண்ணப்படுங்க, தேவனுடைய புத்திரன் கொல்லாமுடைய புத்திரன் சொல்லி வெளிப்படும். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுவாரு, அவருடைய கிரியினால அவர்களை அறிவீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாவத்திலே ரெண்டு விதமான பாவம் இருக்குதுங்க. ஒன்று எனக்குள்ளாக நான் செய்கிற ஒரு பாவம் ஒன்று இருக்குது. அந்தரங்கத்துல தனிப்பட்ட வகையில நான் செய்யற ஒரு பாவம் இருக்குதுங்க. அது அதனால நான் வளரவே மாட்டேன். அது என்னை அழிச்சிடும், என்னை கொன்று போட்டு மேலோங்கே வர முடியாத அளவுக்கு அது இருக்கும். இன்னொரு விதமான பாவம், நான் செய்யற பாவத்தினால எனக்கு இருக்கும், இன்னொருத்தருக்கும் அது பாதிப்பு இருக்குது. இந்த பாவம் தான் என்ன பண்ண சொன்னாக்கா மற்றவர்களுக்கு இடர்களாக அது மாறும். நல்லா கவனிச்சிங்க. அந்தரங்கத்த பாவத்தை செய்யும் போது அது நம்மளை வளராதபடிக்கு, உயர்த்தாதபடிக்கு நம்மளை அழுத்தி போட்டு அப்படியே மங்கி நிம்மதி கந்துருவோம். இன்னொரு பாவம் வெளியரங்கமான பாவம், மற்றவங்களையும் பாதிச்சிடும். நம்ம வெளியில செய்யற அந்த பாவத்தினால மற்றவர்களுக்கு அது இடர்லா கூட இருக்கும். அது தொடரும் போது வேதத்திலும் சரி, நான் எத்தனை பேர் கண்ணாலையும் பார்த்துட்டு வரேன், அவளை கத்துற அவங்கள வச்சிருக்க மாட்டாரு. மற்றவங்க இடர்கள் கொடுக்குற அளவுல அவன் பாவம் பெருகிட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் பார்த்துட்டு பைபிள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால பாவத்தை கொடுத்துட்டான விழிப்பு, எச்சரிப்பு நமக்கு எப்போதும் உண்டாயிருக்க வேண்டும். அது அந்தரங்க பாவமாக இருந்தாலும் சரி, வெளியரங்க பாவமாக இருந்தாலும் சரி. அந்தரங்க பாவமாச்சும் நம்மளை உள்ளுக்குள்ள நம்மளே அழுத்தி நம்மளை வளராதபடிக்கு, நம்மளை உயர்த்தாதபடிக்கு நம்மளே இது பண்ணுவோம். கொஞ்ச நாளைக்கு இருப்போம், கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு மறிப்போம். ஆனா வெளியரங்கமான பாவத்தினால அவருடைய நாமத்தை நம்ம வீண்டு வழங்குறோம். அதனால ஆண்டுடைய நாமத்தை நம்ம பிரசாபப்படுறதுக்கு பதிலாக அவர் என்ன பண்றாங்க, கனவின பண்றோம், அவர் நாமத்தை தூஷிக்கிறோம். அப்படிப்பட்டவனை நெடுநாள் வச்சிருக்க மாட்டார். பெரியவர்களே, அப்படிப்பட்டவர்களாக நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, நம்ம எதுக்கு திஷ்டாந்தங்களாக இருக்கணும்? நம்ம நன்மைகளுக்கு நம்ம என்னவா இருக்கணுங்க, மற்றவங்களுக்கு பாடமா இருக்கணுமே தவிர கேட்டுக்கு நம்ம உதாரணத்துவமாக என்னைக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, மாறிடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு பாவம் ஒரு மனுஷனை எவ்வளவு ஒரு முட்டாளாக்குறது வச்சு ஆதாம் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? ஒரு ஐயா கூட சொன்னார் பாருங்க, நாங்க கிளாஸுக்கு போயிருக்கும்போது சொன்னார் பாருங்க. அதாவது ஆதாம் பெரிய ஒரு ஞானி, அறிவாளி. அவன்
எதற்கு எந்தெந்த விலங்குக்கு என்ன பேர் வச்சானோ அதுவே என்ன ஆயிடுச்சான், பேராயிட்டான். ரெண்டாவது ஒரு விலங்குக்கு வச்ச பேரை இன்னொருக்கு என்ன பண்ணலாமா, வைக்கவே இல்லை. அவ்வளவு அறிவாளி, அவ்வளவு நானும் உள்ளவனா இருந்திருக்கலாம் பாருங்க. நம்மளும் என்ன பண்றோம், அவங்க வச்ச பேரை நம்ம வைக்கிறோம். நமக்கு அவ்வளவுதான், யாரையும் வச்ச பேரை நம்ம வைக்கிறோம். ஆனா அவன் எவ்வளவு அறிவாளியா இருந்தாக்கா இன்னைக்கு அவன் வச்ச பேர் தான் நீங்க இருக்குது. ஆனா ஒண்ணுக்கு வச்ச பேர் உங்களுக்கு அது இருக்காது. ஆனா அவன் எப்ப பாவம் செஞ்சானோ அவனுடைய பெரிய முட்டாள்தனத்தை பாருங்க. அவன் போட்ட ட்ரெஸ் என்ன ட்ரெஸ், அவன் போட்ட ட்ரெஸ், அவன் நிர்வாணியா இருப்பதனால அவன் ஒரு ட்ரெஸ் போட்டான். என்ன ட்ரெஸ் அது, அத்தியில ட்ரெஸ். எத்தனை நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு கொஞ்சம் சூப்பரா இருக்கும், மறுநாளைக்கு குத்தும் பொக்கும் காஞ்சி போய். இது ஒண்ணுன்னு தெரிஞ்சுங்க. அவன் எவ்வளவு ஒரு நாணவனா இருந்த ஆதாம பாவம் செஞ்ச பிறகு எவ்வளவு படுமுட்டாளா மாறினா பாருங்க. பாவம் அவ்வளவு கூடியது, நம்மளை அழிச்சு போட்டுடும். பிறகு ஆண்டவரா பாக்குறாரு, ஒரு விலங்கு அடிச்சு தோல் உடைய கொடுக்குறாரு, ஆண்டவர் கொடுக்குறாரு. என்ன ஆதாம இவ்வளவு முட்டை போயிட்டியே, இது எத்தனை நாளைக்கு, ஒரு காத்த விட்டதாக பறந்துடும், நொறுங்கி போயிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய கிரியைகள் என்ன பண்ணப்படுங்க, வெளியரங்கமாகும். பொல்லாதனுடைய கிரியைகளும் தேவனுடைய புத்தனுடைய கிரியைகளும் என்ன பண்ணப்படுங்க, வெளியரங்கமாகும். அப்போ ஆபேலுடைய கிரியைகளும் காயுடைய கிரியைகள் என்ன பண்ணப்படுச்சுங்க, வெளியரங்கமாச்சு. அப்போ நாம் தேவனுடைய புத்திராக இருக்கிறோமோ அல்லது பொல்லாவுடைய புத்திராக இருக்கிறோமோ அது என்ன பண்ணப்படுங்க, வெளியரங்கமாகும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆமா, நம்முடைய கிரிகள் நம்மளை காட்சி கொடுத்துரும் நம்ம யாருன்னு சொல்லிட்டு. ஆமா, ஒருத்தர் மன்னிக்கிறோமா, சரி இவன் தேவனுடைய புத்திரன்டா. ஒருத்த விட்டு சண்டை போடாம விலைக்கு போறோமா, அவன் தேவனுடைய புத்திரன்டா. இல்லையா நீ என்ன பாத்துக்கோமா, சண்டை போறான் பாரு, அவன் பொல்லாவுடைய புத்திரன். பொய் பேசுறானா, அவன் பொல்லாவுடைய புத்திரன். தெரியானா, அவன் பொல்லாவுடைய புத்திரன். உயிரே போல உண்மை பேசுறானா, அவன் தேவனுடைய புத்திரன். அல்லேலூயா. பொல்லாவுடைய புத்திரனுக்கும் தேவனுடைய புத்திரனுக்கும் கிரிகள் என்ன பண்ணப்படுங்க, வெளியரங்கமா இருக்கும். ஒரு நிலத்துல நெல்லை பார்த்துருக்கீங்க எல்லாரும், நெல்லு கூட களையும் வரும் தெரியுமா உங்களுக்கு, களை நல்லா தெரியும். நான் கிராமத்துல இருந்ததுனால எனக்கு நல்லா தெரியும். ஆமா, ஒரு கரும்பு செடி நட்டாலோ ஒரு நெல்லு பயிர் நட்டாலோ அது கூட இருக்கிற களை எனக்கே தெரியும், எனக்கு நல்லா தெரியும். களை பிடிங்க எறிவாங்க. களை என்ன பண்ண தெரியுமா, எப்போதுமே பயிரே வளர விடாது. ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, பொன்னானுடைய புத்தினா மாறுவதற்கு தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா என்ன பண்றாங்க, மாறிடுவாங்க. ரெண்டாவது விசுவாசம் இல்லைன்னா என்ன பண்றாங்க, மாறிடுவாங்க. அவனுடைய கிரிகளே என்ன பண்றோம், வெளியில கொண்டு வந்து காட்டிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடைசியா நம்ம பார்த்து முடிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ல இருந்து 3 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். நல்லா கவனிங்க, கேளும், வார்த்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கேளு, நல்லா கேளுங்க. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த போது அமலேக்கு அவனுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்க மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சங்கரித்து அவன் மேல் இறக்க வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும்
மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுகுகளையும் கொன்று போட கடவாய் என்றார் என்று சொன்னான். அல்லேலூயா. அவ்வளவுதான். வார்த்தை வந்துருச்சு. இதை செய், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை செய்யாத, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை தான். இவன் போகணும், செய்யக்கூடாது, செய்ய வேண்டியத ஒன்றி பிசுகள் நம்ம என்ன பண்ணுங்க, செய்யணும். இவன் என்ன பண்ணான்? ஆள் பார்த்தான், தொகை பார்த்தான், எத்தனை பேர் போய் ஜெயிக்கிறாமா எல்லாத்தையும் பார்த்தான். ஓகே, ஜெயிச்சிடலாம் போனான். அதே போல ஜெயிக்கிறான், எல்லாரும் கொண்டு போடுறான். ரெண்டு விஷயத்த அவன் கை கொள்ளல, 2 விஷயத்தை மீட்டான். ஒண்ணு ராஜாவை கொல்லல, இன்னொன்னு நல்ல புஷ்டியான ஆடு மாடுகள் என்ன பண்ணிட்டான், கொல்லாம கொண்டு வந்துட்டான். 2 விஷயத்த என்ன பண்ணிட்டான், மிஸ் பண்ணிட்டான், செய்யல. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாருங்க, கர்த்தர் என்ன சொன்னாருங்க, எல்லாரும் போய் என்ன பண்ண, அழிச்சி போடு. இதான் அங்க எந்த விதமான மாற்று கருத்து அங்க கிடையாது. எது குழந்தை கூட மனசாட்சி இல்லாம இருக்கிறாரா கடவுள் எனக்கு கேள்வி கேட்கலாம். நீங்க குழந்தைய கூட அந்த தேசத்துக்கு அமலேக்கருடைய நாட்டுக்கு போற, அமலேக்கரை பாக்குற, எல்லாரையும் கொள்ற, அவன் குழந்தையாக்கறனா சரி, குழந்தைய கொள்ற. நீங்க நினைக்கலாம் என்ன இது, இத இன்னொரு ஜனம் கேட்டானா என்னங்க இது, என்னங்க கடவுள் இவரு, குழந்தைய கொலை சொல்ற, குழந்தை என்னங்க பாவம் செஞ்சுது நீங்க கேட்கலாம். கர்த்தர் வச்சிருக்கிறாரு, குழந்தைங்க பண்ணி பார்க்காத. நம்ம சிலதான் என்ன பண்ணுவோம், ஐயோ இது பாவம், ஐயோ இது செய்யக்கூடாது. கர்த்தர் செய்யன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, செய்யணும். நீங்க நினைக்கலாம், இப்போ இருக்கிற இந்த அமலேக்கனை விட இந்த குழந்தை சொல்லப்படுகிற இந்த அமலேக்கன் வளர்ந்தானா பல மடங்கா இருப்பான். நமக்கு தெரியாது, ஆடுகளுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா இந்த அமலேக்கன் யாத்திரை புத்தகத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்திருக்குது. நான் சொல்றேன், அந்த அமலேக்கன் டைரக்டாவே சாத்தான் கூட்டம். அதனாலதான் குழந்தை கூட பார்க்காம அத டீப்பான ஒரு காரியம் அது செய்தி. கடவுள் சொல்லிட்டாரு இதை செய், இதை அழிச்சிட்டு சொல்லிட்டு என்ன பண்ண போயிட்டு அடிச்சிடணும், அவ்வளவுதான். கர்த்தர் சொல்லிட்டா நான் என்ன பண்ணுங்க, செஞ்சிடணும். அதை மாற்றுக்கிறதுக்கு நிறைய வரும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆலோசனை, அம்மா நீ போய் மன்னிப்பு கேட்டுருமா, சகோதரி நீ போய் ஒப்புரவாயிடுமா, மன்னிப்பு கேட்டுருமா. சொன்னது அவ்வளவுதான். என்ன பண்ணிடுங்க, ஒப்புரவாயிடணும். இல்ல பாஸ்டர், இல்ல நீங்க நான் இதை ஒத்துக்க மாட்டேன், இது எனக்கு எவ்வளவு கேர் பண்ணிருக்கிறா தெரியுமா, எவ்வளவு தேவை எனக்கு பண்ணிருக்கிறா, எப்படி என்ன மன்னிக்க முடியும், எப்படி இதை நான் செய்ய முடியும். இந்த எக்ஸசைஸ் கடவுளுக்கு கிடையவே கிடையாது. சில விஷயத்த சொல்றான்னா என்ன பண்ணுங்க, அப்படியே செஞ்சிடணும். அது எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அப்பா இதை பண்ணாதப்பா, சண்டை போடாதப்பா, சண்டை போடக்கூடாது, அவ்வளவுதான். இல்லங்க இந்த சண்டை போடுறதாங்க நான் வீட்டு வர முடியும்னா அது கர்த்தருடைய வார்த்தை மீறும். சண்டை பண்ணக்கூடாது, சண்டை பண்ணக்கூடாது, இந்த பாவத்தை செய்யாது, அவ்வளவுதான். இல்லங்க நான் எதனால தாங்க செஞ்சேன், அந்த எக்ஸசைஸ் கிடையாதுங்க. காரணம் சொல்லுவோம், ஒவ்வொரு தவறுகளுக்கும் காரணம் சொல்லுவோம். இல்ல எந்த காரணமும் அங்க அவர் ஆண்டவர்கிட்ட செல்லாது. அல்லேலூயா. நம்ம உப்பு சப்பில் அந்த காரணமா சொல்லிட்டு இருப்போம், அல்லது நல்ல காரணம் சொன்னாலும் சரி, எந்த காரணமும் அங்க இல்ல, கத்துட்டாங்க செல்லாது, செய்யாத, அவ்வளவுதான், செய்யக்கூடாது. இதனால தாங்க நான் அதை பண்ணேன், ஐயோ என்ன சாகரிச்சு சொல்லி வேலையை தூக்கின்னு சொன்னாங்க, அந்த கையெழுத்து போட்டு சொல்லிட்டாங்க, இதனால தாங்க கையெழுத்து போட்டேன். இல்ல என் வேலையே அதான் சொல்றேனே, இயேசு சொன்னார் பாருங்க, உன்னால நான் பிழைப்பதை விட என் தேவன் என்ன சாவடிச்சாலும் எனக்கு மேலும் சொல்லிட்டு என்ன பண்றாரு, தேவனை பார்த்து என்ன பண்ண நம்புறாரு. அது போல கர்த்தரோடு சொன்னாக்கா அதை நான் சாக போற சொன்னாலும் நான் கர்த்தருக்காக செஞ்சுட்டு சாகுறேன். எத்தனை பேர் நாம சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டாரு, அவருக்காக நான் சத்தாலும் பரவாயில்ல, என் மானம் போதுங்க, என் அவமானம் பண்றீங்க, இல்ல பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக கர்த்தர் வாசிக்க என்ன பண்றேன், நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொல்றத நான் செய்கிறேன். இதான் அது எந்த எக்ஸசைஸும் அங்க கிடையாது.
இல்ல ஐயோ எனக்கு அவமானம், ஐயோ எனக்கு பண்ணதை மன்னிக்க முடியாது, இல்ல நான் மன்னிச்சிடுறேன், நான் உங்கள்கிட்ட என்ன பண்ண மாட்டேன், எதையும் வச்சுக்க மாட்டேன், இப்படி எந்த எக்ஸிக் மன்னிச்சு ஏற்றுக்கொண்டு சொன்னா என்ன பண்ணிக்கணும், ஏற்றுக்க வேணும். எந்த சாக்கு பக்கமும் அங்க கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இவன் போயிட்டு அந்த நல்ல கொழுத்து ஆடு மாடுகளை காரணம் சொல்றான். சாம்பல எதுக்கு தெரியுமா, இத கடவுளுக்கு பலி செலுத்துறேன், பலி செலுத்த வச்சிருக்கிறேன். நல்ல காரணமா, நல்ல காரணம் இல்லையா? நீங்க சொல்ற காரணத்தை விட இவர் சொல்ற காரணம் சூப்பர் காரணம். நீங்களாவது உப்புக்கு செப்பு இல்லாத காரணத்தை சொல்லுவீங்க, ஆனா இவன் சொல்றது தேவனுக்கு பலி செலுத்தணும், தேவனுக்கு பலி செலுத்தணும், தேவனுக்கு பலி செலுத்தணும். சொல்ற காரணம் கரெக்டா இல்லைங்களா? நீ சொல்ற காரணம் கரெக்டா இல்லையா? சூப்பர் கரெக்டான காரணம் தான், ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தேவன் கிட்ட செல்லாது. எந்த காரணமும் கிடையாது, அழிக்கணும்னா அழிக்கணும், அவ்வளவுதான். அதுல எனக்கு இதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன் சொன்னா அது எனக்கு துளி கூட எனக்கு விருப்பம் கிடையாது. அதுல நான் என்ன சொன்னா அதை நீ செஞ்சுட்டா அதில் தாங்க ஆசீர்வாதம், நன்மை எனக்கு. நீ அதுக்கப்புறம் நீ எவ்வளவு பேச செஞ்சாலும் அது ஒரு ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒண்ணுமே அங்க கிடையாது. அதனால நீங்க எந்த ஒரு தவறு செஞ்சாலும் காரணம் சொல்றீங்கன்னு வச்சீங்களா, இந்த சாம்பல் புத்தகத்தை எடுத்துக்கங்க. ஆமா, நீங்க அதுக்கப்புறம் காரணம் சொல்ல மாட்டீங்க. பாருங்க, அதன் பிறகு சாம்பல் என்ன பண்ணவே இல்லை. இன்னொரு வார்த்தை நல்லா கேட்டுக்குங்க. கடவுள் நம்ம கிட்ட ஒரு தடவை பேசிட்டான்னு வச்சுக்க, அதுக்கு கீழ்ப்படியலைன்னா மறுபடியும் அவர் பேசவே மாட்டார். சாம்பல் கிட்ட அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, பேசவே இல்லை. ஊருமில்லாவது சாரி சவுல் கிட்ட மன்னிச்சிருங்க, சவுல் கிட்ட கடவுள் அதுக்கப்புறம் என்ன பண்ணவே இல்லை, பேசவே இல்லை. அவன் போய் பாக்குறான் பாருங்க, ஊருமில்லாவது தும்மிமின்னாவது பேசுவான்னு சொல்லிட்டு பாக்குறான். அதுக்கப்புறம் எது மூலமா பேசலன்னு சொல்லிவிட்டு என்ன பண்றான், சூனியக்காரிக்கிட்ட போறான். அங்க போயாச்சும் கிடைக்குமா, வார்த்தை கிடைக்குமா? பெரியமலை ஒண்ணு நல்லா கவனிச்சிங்க, எப்ப கர்த்தருடைய வார்த்தைய கேட்டு அதுக்கு கீழ்படுகிறியோ அதன் பிறகு நம்ம பேச மாட்டார். வேணா பொய் வேணா சொல்லிக்கலாம், கர்த்தர் பேசினாரு, கர்த்தர் பேசினாரு சொல்லிவிட்டு. நீ முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு சொன்னதை கீழ்படிஞ்சா மட்டும்தான் அடுத்தது நம்மகிட்ட பேசுவார். நல்லா புரிஞ்சுங்க. அதன் பிறகு சாமுவேல்கிட்ட பேசவே இல்லை, சவுல்கிட்ட பேசவே இல்லை. மன்னிச்சிருங்க. பெரியமானவர்கள, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், கீழ்ப்படிவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அப்ப பொல்லாங்குடைய புத்திரன் எப்படி மாறுறாங்க, அவனுடைய வார்த்தை. முதலாவது அவனுடைய வார்த்தையை கேட்கும் போது பொல்லாங்குடைய புத்திரனா மாறுறோம். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத போது பொல்லாங்குடைய புத்திரனா மாறுறோம். நம்முடைய கிரியைகள் மூலமாக பொல்லாங்குடைய புத்திரனா அங்க காணப்படுறோம். கடைசியா அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணுங்க, அப்படியே கீழ்ப்படியாதது மூலமாக பொல்லாங்கு புத்திரனாக மாறுறோம். அல்லேலூயா. டைம் கரெக்டா? எப்போ முடிக்கணும்? 11:30. சரி, நான் சுருக்கமா இன்னொரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். என்ன 1 hour ஆச்சு கொடுத்து ஒரு தலைப்புக்கு முடிச்சு இன்னொரு காரியம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அதே மறுபடியும் 13ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 28 வாசிங்க. 28, 27, 28 வாசிங்க. போகும்படி இல்ல 13ஆம் அதிகாரம் 27, 28. மத்தேயு வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார். அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். அப்போது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உங்களுக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன் வேண்டாம், போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள்.
சரி, ஓகே. இப்போ ரெண்டாவது காரியம் இதுல இருந்து என்ன பாக்குறேன்னு சொன்னாக்கா, இப்போ 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 சத்துரு என்ன பண்றா, அதை செஞ்சான்னு சொல்லி சொன்ன உடனே, அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் வேரோடு கூட பிடுங்காதபடிக்கு ரெண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது எதை குறிக்குதுன்னு சொன்னாக்கா, நல்லா கவனிங்க. சபையில இருக்கிறவன் பின்மாற்றம் அடைஞ்சு பொல்லாதனாக போறான். வெளியில இருக்கிற பொல்லாங்க வேத வார்த்தை கேட்டு மனம் திரும்பி ராஜ்யத்தின் புத்தனா மாறுறான். இதுதான் கர்த்தருடைய செயல். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று சவுலா இருந்தவன் இன்னைக்கு பவுலா மாறுறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நீ இப்ப களம் சொல்லி பிடிங்கிட்டா நாளைக்கு அது நல்ல பயிரா விளைஞ்சு வரும். புரியுதுங்களா? நல்ல பயிரா மாறும். எந்த எந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையில மனம் திரும்பி இருந்தோ அப்ப என்ன பண்ணுவான், தேவனுடைய புத்தனாக அவன் மாறிடுவான். அப்போ கர்த்தர் என்ன பண்றாங்க, ஒரு பொறுமையை வைக்கிறாரு. அப்போ யாரையுமே இதன் மூலமா நியாயம் தீர்க்க கூடாது என்று சொல்லி கர்த்தர் இது மூலமா நமக்கு என்ன பண்றாருங்க, நமக்கு கற்றுக் கொடுக்க வைக்கிறார். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு அவரு கையில இருக்குதுங்க. யாரையும் நம்ம நியாய தீர்ப்புக்கு முன்பாக நம்ம என்ன பண்ண கூடாதுங்க, குற்றவாளியாக நியாயம் தீர்க்கவே கூடாது. இன்றைக்கு பொல்லாதவன் புத்தனாக இருக்கலாம். ஆனா நாளைக்கு ஏதோ ஒரு ஆண்டுடைய வார்த்தை கேட்டு அவன் மனம் திரும்பி அவன் தேவ புத்தனாக என்ன பண்றான், மறுபடியும் அவன் மாறிடுறான். ஆகினால யாரையுமே என்ன பண்ணக்கூடாதுங்க, நியாயம் தீர்க்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? டைம் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் 2-3 வார்த்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். யாரும் என்ன பண்ணக்கூடாதுங்க, நியாயம் தீர்க்க கூடாது. இப்ப பக்கத்துல கூட அவங்க எப்படி பண்ணலாம் இருக்கிறாங்க, இவங்க எப்படி பண்ணலாம் இருக்கிறாங்க, இவங்க வச்சுக்கணுங்க, எப்படி வச்சுக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க, அவங்க நாளைக்கு மாறிடுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தெருவுல கூட பார்த்தனாக்கா, ஐயோ அவங்க கிட்ட அவங்க கிட்ட நான் வச்சுக்க மாட்டேங்க அப்படிலாம் இருக்கவே கூடாது. புரியுதுங்களா? தேவ அன்பை நமக்கு என்ன பண்ணுங்க, அவங்க காமிச்சுட்டே இருக்கணும். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுங்க, தேவ அன்பை காட்டணும். ஸ்தோத்திரம். அவங்க கிட்ட பேசணும். மத்த வகையில அவங்களோட உருவாடக்கூடாதே தவிர, ஆனா அவங்க என்ன பண்ணுங்க, பேசணும். இது நீங்க எல்லாரும் நான் சொல்றேன். எல்லா ஜனங்கிட்ட இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, விபச்சாரி மேல கை போட்டுக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரு விதமா பார்த்தாங்க. விபச்சாரி மேல கை போட்டுக்கு தெரியுங்களா? விபச்சாரி மேல கை போட்டுக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க, விபச்சாரி ஒரு பெண்ணு இயேசு தொட்டத்துக்கும் என்ன பண்ணாங்க, இவர் உண்மையான தீர்க்கதரிசியா இருந்தாக்கா யார் இவர் தொடரானது இவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனு மனசுக்குள்ள நினைச்சாங்க பாருங்க. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து எல்லாரோடும் கூட இருந்தாரு, பாவிகளோடும் கூட எல்லாரோடும் கூட சாப்பிட்டாரு. ஸ்தோத்திரம். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுல பாவியா இருந்துகிட்டு சச்சிகாரம் பாரு, அவன் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறோம். ஆனா வேதம் சொல்லுது அவன் கூட தான் உட்காந்து சாப்பிடறான்னு சொல்லுது, அவனை வெரைட்டி சொல்லுது. ஆனா யாரு கூட உட்காந்து சாப்பிடுன்றாரு, பாவி கூட உட்காந்து சாப்பிடுன்றாரு. நாம என்ன பண்றோம், இந்த பாவி கூட உட்காந்து சாப்பிடுறோம், அந்த பாவி விட்டுறோம். ஆனா மாத்தி செய்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாரு, டேய் ஒரு சகோதரன் படுகிற பாவி ஒருத்தவன் இருந்தாக்கா அவன் கூட உட்கார, அவன் கூட பேசாத, அவன் கூட சாப்பிடாதான்னு சொல்றாரு. நம்ம வீட்டுல உட்கார வச்சுன்னு நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். எத்தனையோ இடத்த பவுல் என்ன பண்ணாரு, ஏய் உன்னை சாத்தார்ட்ட ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாரு. அவன் சிட்சிக்கப்பட்டு என்ன பண்றான், மறுபடியும் அவன் நரகம் போகாதபடிக்கு அவன் கத்திரிட்டு வந்து விழறான். நமக்கு அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். என்ன பண்றோம், அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுறோம். ஆனா மாத்தி செய்யறோம். ஆனா கடவுள் என்ன பண்றாரு, பிரஜாஜனங்க பாவியாக இருந்தாலும் சரி அவங்க கூட உட்காந்து சாப்பிடுறாரு. ஆனா சகோதரன் பட்ட ஒருத்தவன் பாவியா இருக்கிட்ட என்ன பண்ணக்கூடாதான், அவங்க கூட தான் உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம மாத்தி செஞ்சுட்டு இருக்கோம். பெரியமானவர்களே, நாம் ஏன் அப்படி பண்றோம்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்றோம்னு அர்த்தம். நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்றோம், நான் நியாயம் இருக்கிறோம், மற்றவர்கள் அவங்களை குற்றவாளிக்கு இருக்கிறோம், அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க சொல்லி சொல்றோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் எனக்கு அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்துருக்காரு. எல்லாரிடத்திலும் சகஜமா பேசும்படி கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்களும் எல்லார்ட்டையும் பேசுங்க. ஸ்தோத்திரம். நம்ம யாரும் நியாயம் இருக்க கூடாது. இவங்க நரகம் போயிடுவாங்க, இவங்க யாரு, இவங்க அசுத்தமானவங்க, இவங்க விக்கிரகாராதனை செய்யறவங்க, நாம பக்கத்து இருக்கக்கூடாது. என்னைக்கு அவன் மனம் திரும்பி ஒருவனே தெரியாது. என் கூட படிச்ச ஃப்ரெண்டு இன்னைக்கு என்ன விட பெரிய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கணும், பெருசா ஊழியம் செய்யறான். என்னைக்கு எப்படி மாறவங்க நமக்கு தெரியாது இல்லையா? கிறிஸ்துவ துன்பப்பட்டம் தானே பவுல், சவுலா இருந்தான், கர்த்தர் தொட்டாரு, பெரிய ஊழியத்தை செஞ்சான். அவன் அந்த சவுல் தான் பவுலா மாறி பெரிய ஊழியத்தை ஆண்டவருக்கு செஞ்சான். அப்ப நாமும் ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு, அவனா ஆண்டவரே அவனுக்கு ஜெபிக்க சொல்றீங்க இல்ல, நான் சொல்றது அவனுக்கு ஜோம் பண்ணு.
அவன் என் ஊழியத்தின் நிமித்தம் எவ்வளவு பட போடுறான் பாடல கொடுத்து நான் வச்சிருக்கிறேன். ஆனா ஜெபம் பண்றாரு. அப்ப பிரியமானவர்களே, ஒரு இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இத நேரம் இடத்துல சீக்கிரம் போறேன் நானு. மத்திய விசேஷம் 27ஆம் அதிகாரத்துல 44 வசனத்தை வாசிங்க. மத்திய 27:44. அறியப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை உந்தித்தார்கள். என்ன வசனம் சொன்னா? 27:44. ஓகே, மறுபடியும் வாசிங்க. அவரோட கூட சிலுவைகளில் அறியப்பட்ட கல்லரும் அந்தபடி அவரை நிந்தித்தார்கள். நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். லூக்காவில பார்க்கும்போது என்ன பண்ண சொன்னாக்கா, ஒரு கல்லம் என்ன பண்ணுவான், ஏன்பா ஒரு கல்லம் திட்டுவான், இன்னொரு கல்லம் ஏன்பா அவர் அநேகமா திட்டாதப்பா, அவர் ஒரு பாவம்னு சொல்லி இப்படிதான் நம்ம கேள்விப்பட்டு இருப்போம். ஆனா மத்தியில சொல்றாரு, 2 பேருமே திட்டி இருக்கிறாங்க. மத்தியில சொல்லும் போது என்ன பண்ணிருக்காங்க, 2 பேருமே திட்டி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா என்ன கவனிங்க, இப்பதான் பைபிள் பார்ப்பீங்க, சொன்ன உடனே இப்பதான் பைபிள் பார்ப்பீங்க, இவ்வளவு நாள் விட்டுட்டீங்க. கவனிங்க, 2 பேருமே திட்டி இருக்கிறானோ. இயேசு சிலுவையில அறிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பக்கம் கல்லணும், இந்த பக்கம் 2 பேருமே திட்டி இருக்கிறாங்க. ஆனா எப்படி பட்டு நான் மறந்துடும் நானும் தெரியல. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜனங்கள் தாங்க செய்கிறது தெரியாம செய்யறாங்க. பிதாவே இவனுக்கு மன்னிங்கன்னு சொல்லி அந்த வார்த்தை அவனை தொடப்பட்டுச்சு என்ன தெரியல. அவன் உடனே திட்டத்தை நிறுத்தி விட்டான். அவன் நிறுத்திட்டு இன்னொருத்தட்ட பேசுறான், எப்பா நீ நானும் நியாயப்படி தண்டனை அனுபவிக்கிறான், அவர் ஒரு தப்பு செய்யாதவருப்பா அவரு போய் நீ சொல்றியே. அப்படியே இயேசு முகப்பத்தை பார்த்து சொல்றான், ஆண்டவரே ராஜ்யத்தில் வர முக்கியம் நினைச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. அந்த செகண்ட்ல ஒரு மனுஷன் மனதில் விட்டான். யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு நம்ம ஆளக்கூடாது. இன்னைக்கு மோசமானவங்க இருக்கலாம், இன்னைக்கு படாதவங்க இருக்கலாம். நம்ம யாரும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு தெரியும் அந்த சம்பவம். முழுசா வாசி நமக்கு நேரம் போயிடும். யோவான் 8ஆம் அதிகாரத்துல நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, நீ பாவம் செய்யாத. அப்பேற்பட்ட விபச்சாரி ஸ்திரியை கண்டுபிடிச்சு இயேசு கிட்ட கொடுக்கும் போது இயேசு சொல்றாரு, நானும் உன்னை நியாயம் இருக்கிறது இல்லம்மா. நியாயம் இருக்கிறதுக்கான அத்தனை அதிகாரமும் அதுக்கு இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, நான் ரட்சிக்க வந்தேனே தவிர நான் யாரும் என்ன பண்ணல, நான் நியாயம் இருக்க வரலன்றாரு. நம்ம நிறைய பேர் நியாயம் இருக்கிறோம், இவன் இப்படி அவன் இப்படி இவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சேர்த்து தான் சொல்றேன். நம்ம யாரும் என்ன பண்ணக்கூடாதுங்க, நியாயம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த உண்மையாவே நியாயம் இருக்கப்படக்கூடிய இந்த பாவியான ஸ்திரீ விஷயத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இயேசு கூட என்ன பண்ணல, அவன் நியாயம் இருக்கல. அது ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அம்மா இப்போமா இனி பாவம் செய்யாதம்மா, நீ பாவம் செய்யாதம்மா. ஆண்டவர் இங்க வந்திருக்க அத்தனை பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ பாவம் செய்யாதே. இந்த சபை விட்டு போகும்போது சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே. ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். நம்ம பாவியில கூட வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கலாம், குற்றம் சாட்சி இருக்கலாம், கொள்ளவர்களாக இருந்திருக்கலாம், கிரிகளை வெளிப்படுத்திருக்கலாம். ஆனா இப்போது இந்த கல்லணை போன மனதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. வேதம் சொல்லுகிறது, அவருடைய ரோமர் 2:4 அவருடைய 2:4 வாசிங்களேன், அருமையா இருக்கு அந்த வசனம். தேவ தயவு குணப்படும்படி உன்னை ஏவுகிறது அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை. என்ன ஐஸ்வர்யம்? அவருடைய ஐஸ்வர்யம் என்ன ஐஸ்வர்யம்? என்ன ஐஸ்வர்யம்? தயவு பொறுமை நீடிய சாந்தம் என்கிற ஐஸ்வர்யத்தை என்ன பண்றாரு? அல்லேலூயா. ஆசை பண்ணக்கூடாது, ஆசை பண்ணக்கூடாது. நம்ம மேல ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா தலையை பிடுங்கான்னு சொல்றாரு? எப்படியாவது ரட்சிக்கப்பட்ட மாட்டோமா? சொல்லலாமா? என்னைக்காவது ரட்சிக்கப்பட்ட மாட்டோமா? அதான் பிடுங்க வாய்ப்பு கொடுக்குறாரு. யாரையும் நேர்ந்து இருக்காத வாய்ப்பு கொடுக்குறாரு. அவருடைய ஐஸ்வர்யம் நீடிய சாந்தம் பொறுமை தயவை கொடுத்து அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை கொடுத்து என்ன பண்றாரு? இன்னைக்கு நாளைக்கு ரட்சிக்கப்பட்ட மாட்டியா? எவ்வளவு பொறுமையா இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
அதே ரோமர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் ம். மற்றவர்களை குற்றவாளியாக இருக்கிறவனே இருக்கிறவனே யாரானாலும் யாராலும் சரி போக்கு சொல்ல போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. உனக்கு இடம் இல்ல. நீ குற்றமாக நீ தீர்க்கிறவைகள் குற்றமாக தீர்க்கிறவை எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவனை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளிக்கு தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்திற்கு சத்தியத்தின்படியே இருக்குது என்று அறிகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தோம், அவைகளே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாயத்திற்புக்கு தப்பித்துக் கொள்ளாம என்று நினைக்கிறாயோ? நினைக்காத, நினைக்காத. அப்படியானால் நல்லா புரிஞ்சுன்னு கொள்ளுங்க, யாரையுமே குற்றவாளி என்று சொல்லி என்ன பண்ணக்கூடாதுங்க, நியாயம் இருக்க கூடாது. எனக்கே நான் நியாயம் இருக்கிற எனக்கே அவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரு. என்ன ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறாரு? தயவு கொடுத்து, பொறுமையை கொடுத்து, நீடி சாந்தமா இருந்து எப்படியாவது மனம் திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கே வாய்ப்பை கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது நான் போய் என்ன பண்ணக்கூடாது? ஓட்டுறேன் நியாயம் இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் நியாயம் இருக்கிறனாக இருந்தாக்கா அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் புரிஞ்சுதுங்க சத்தியம்? ஜெபிக்கலாமா எல்லாரும்? நமக்கு நேரம் இல்லாதனால இதை நான் முடிக்கிறேன்.